சென்னையில் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் குணசேகரன். குணசேகரன், தற்போது சென்னையில் எந்தெந்த பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது? கூடுதல் விவரம். சென்னையின் பல்வேறு பகுதிகள் மட்டுமல்லாமல் புறநகர் பகுதிகளிலும் கடந்த சில நிமிடங்களாக கனமழை பெய்து வருகிறது. அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் மேற்கு திசை காற்றின் வேகம் மாறுபாடு காரணமாகவே இன்று மாலை கனமழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் மற்றும் இந்திய வானிலை மையம் இன்று காலை அறிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் தற்பொழுது சென்னை புறநகர் பகுதிகளில் கனமழை என்பது ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாக இருந்து வருகிறது. அதே போல சென்னையின் பல்வேறு பகுதிகளில், அதாவது நுங்கம்பாக்கம், தேனாம்பேட்டை, அண்ணா நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நிமிடங்களாக கனமழை என்பது பெய்து வருகிறது. அதே போன்று புறநகர் பகுதிகளாக இருக்கக்கூடிய எண்ணூர், திருவொற்றியூர், மணலி உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை என்பது தற்பொழுது பெய்து வருகிறது. அதே போல தரைக்காற்று 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்திருந்த நிலையில் பலத்த காற்றுடன் கூடிய அந்த கனமழை பெய்து வருகிறது. அதே போல லேசான இடியுடன் கூடிய அந்த மழையும் அவ்வப்பொழுது ஆங்காங்கே இருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. அதுவும் குறிப்பாக மிதமான கனமழை, இடியுடன் கூடிய மிதமான கனமழை என்பது திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை, செங்கல்பட்டு, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கடலூர், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தென்காசி, தூத்துக்குடி, நீலகிரி மற்றும் கோவை ஆகிய மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரங்களுக்கு மழை பெய்யும் என, இந்த மழை மிதமான இடியுடன் கூடிய மழையாக இருக்கும் என இந்திய வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு, சேலம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி மற்றும் புதுவை ஆகிய மாவட்டங்கள் பகுதிகளில் லேசான முதல் மிதமான கனமழை பெய்யும் என இந்திய வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த மிதமான மற்றும் லேசான இடியுடன் கூடிய அந்த மழை அடுத்த 3 மணி நேரங்களுக்கு இருக்கும். அதே போன்று 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்றுடன் கூடிய கனமழையாக இருக்கும் என இந்திய வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி குணசேகரன். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.